இன்றைய முக்கிய செய்திகள். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால ஜாமீன். அதிகாரிகளின் கனவுக்கு ஏற்ப சட்டத்தை பயன்படுத்தக்கூடாது என்று அமலாக்கத்துறைக்கு கண்டனம். குஜராத்தில் 10 பணியிடங்களுக்கு 1000 பேர் பங்கேற்றதால் ஏற்பட்ட நெரிசல். வேலையில்லா திண்டாட்டம் என்ற தொற்று வேகமாக பரவுவதாக ராகுல் விமர்சனம். 65 பயணிகளுடன் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட 2 பேருந்துகள். நேபாளத்தில் நிலச்சரிவில் சிக்கி 14 பேர் பலியான பரிதாபம். வணக்கம். வணக்கம். டெல்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறையால் தான் கைது செய்யப்பட்டதை எதிர்த்து டெல்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் திரு சஞ்சீவ் கன்னா மற்றும் திரு தீபங்கர் தத்தா அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது திரு கெஜ்ரிவால் 90 நாட்களுக்கு மேலாக சிறையில் இருந்துள்ளார் என்பதையும் அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் என்பதையும் கருத்தில் கொண்டு அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இடைக்கால ஜாமீன் காலத்தில் முதலமைச்சர் அலுவலகத்திற்கோ தலைமைச் செயலகத்திற்கோ திரு கெஜ்ரிவால் செல்லக்கூடாது என உத்தரவிட்ட நீதிபதிகள் முதலமைச்சர் பதவியில் தொடருவதா வேண்டாமா என்பதை அவரே முடிவு செய்து கொள்ளலாம் என்றும் தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளனர். பண மோசடி தடுப்புச் சட்டத்தில் திரு கெஜ்ரிவாலை கைது செய்ததே தவறு என்ற வாதம் குறித்து 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு விசாரிக்க அவர்கள் பரிந்துரை செய்தனர். மேலும் ஒருவரை கைது செய்ய முடிவு செய்து அவருக்கு எதிரான விஷயங்களை தேர்ந்தெடுத்து சமர்ப்பிக்க அமலாக்கத்துறை அதிகாரிகளை அனுமதிக்க முடியாது என்ற நீதிபதிகள் அமலாக்கத்துறை அதிகாரிகளின் விருப்பங்கள் மற்றும் கனவுகளுக்கு ஏற்ப பண மோசடி தடுப்புச் சட்டத்தை பயன்படுத்தி கைது செய்யக்கூடாது என்றனர். மேலும் மதுபான கொள்கை தொடர்பான நிதியை தேர்தலுக்கு பயன்படுத்திய புகாரில் எந்த அடிப்படையில் அமலாக்கத்துறை கைது செய்தது, அதற்கு பின்பற்றும் அளவுகோல் என்ன என்பது உள்ளிட்ட கேள்விகள் குறித்தும் அரசியல் சாசன அமர்வு விசாரிக்கும் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். இதனிடையே இதே வழக்கில் திரு கெஜ்ரிவாலை சிபிஐயும் கைது செய்திருப்பதால் தற்போது அவர் சிறையில் இருந்து வெளிவர முடியாத நிலை உள்ளது. நாட்டில் சாதாரண வேலையில் சேர்வதற்கு கூட இனி நீண்ட வரிசையும் பெரும் கூச்சல் குழப்பமும் ஏற்படும் நிலையில் புதிய இந்தியாவை பிரதமர் மோடி உருவாக்கி இருப்பதாக காங்கிரஸ் எம்பி திரு ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். குஜராத் மாநிலம் பரூச் நகரைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் ஒன்று வேதியியல் பொறியாளர், நிர்வாக அதிகாரி உள்ளிட்ட 10 பணியிடங்களுக்கு நேற்று நேர்காணல் நடத்தியது. நட்சத்திர விடுதி ஒன்றில் நடந்த நேர்காணலில் பங்கேற்க ஆயிரக்கணக்கானோர் திரண்டதால் அங்கு குழப்பம் நிலவியது. நேர்காணல் நடக்கும் இடத்திற்கு ஹோட்டலின் முன்பகுதியில் இருந்த கம்பியில் ஏறி பலர் சென்றதால் அது வளைந்து உடைந்தது. இதனால் கீழே விழுந்து பலர் காயமடைந்தனர். வேலையில் சேர்வதற்காக கூட்டம் அலைமோதிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றன. வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்திருப்பதற்கு பல்வேறு தரப்பில் இருந்தும் கண்டனங்கள் எழுந்து வருகின்றன. குஜராத்தை 30 ஆண்டுகளாக ஆண்டு வரும் பாஜக ஆட்சியின் லட்சணம் இதுதானா என்று பலர் கேள்வி எழுப்பி வருகின்றனர். இல்லாத குஜராத் மாடலை இருப்பது போல காட்டிடும் பாஜக குஜராத் உட்பட நாடு முழுவதும் வேலையில்லா திண்டாட்டம் தலைவிரித்தாடுவதை இனிமேலாவது ஒப்புக்கொள்ள வேண்டும் என காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் எம்பியுமான திரு ராகுல் காந்தி தமது எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் வேலையில்லா திண்டாட்டம் என்ற மாபெரும் நோய் தொற்று நாடு முழுவதும் வேகமாக பரவி வருவதாக கூறியுள்ளார். இந்த நோய் தொற்று பாஜக ஆளும் மாநிலங்களை மையமாக கொண்டே வேகமாக பரவி வருவதாக சாடியுள்ள அவர் பிரதமர் மோடி உருவாக்கப் போவதாக கூறியுள்ள அமிர்த்கால் என்ற எதிர்கால புதிய இந்தியா நீண்ட வரிசைகளும் கூச்சல் குழப்பங்களும் நிறைந்ததாகவே இருக்கும் என்று விமர்சித்துள்ளார். நேபாளத்தில் நிலச்சரிவில் சிக்கிய 2 பேருந்துகள் 65 பயணிகளுடன் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை கொட்டி வருவதால் ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. சித்வான் மாவட்டத்தில் உள்ள மதன் ஆஸ்ரித் நெடுஞ்சாலையில் இன்று அதிகாலை பெரும் நிலச்சரிவு ஏற்பட்டது. மலையின் ஒரு பகுதி சரிந்த போது 65 பேருடன் காத்மண்டு சென்று கொண்டிருந்த 2 பேருந்துகள் இழுத்துச் செல்லப்பட்டு திரிசூலி ஆற்றில் கவிழ்ந்தன. ஆற்றில் கரை புரண்டு ஓடும் வெள்ளத்தில் பயணிகள் மூழ்கினர். ஒரு பேருந்தில் 24 பேரும் மற்றொன்றில் 41 பேரும் பயணித்ததாக கூறப்படுகிறது. வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டவர்களை தேடும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. விபத்து நேரிட்ட போது பேருந்திலிருந்து குதித்து 3 பேர் நீந்தி தப்பினர். இதனிடையே கஸ்கி மாவட்டம் பொகாரா பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் புதைந்தன. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேர் உள்ளிட்ட 14 பேரின் உடல்களை மீட்புக் குழுவினர் மீட்டனர். கனமழையால் காட்மண்டு ராஜஸ்தானின் பரத்பூர் இடையே விமான சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது.
மகாராஷ்டிராவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் மும்பை, தானே, ராய்காட் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. சாலைகளில் பெருக்கெடுத்துள்ள தண்ணீரால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. வெள்ளத்தில் மும்பை அந்தேரி சுரங்கப்பாதை மூழ்கியது. சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மும்பையில் ரயில் சேவையும் முடங்கியுள்ளது. இதனிடையே மகாராஷ்டிராவில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என எச்சரித்துள்ள இந்திய வானிலை மையம் மும்பையில் நாளை வரை மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பெரும் எதிர்பார்ப்பிற்கு இடையே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறவுள்ளது. அந்த தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்த புகழேந்தி காலமானதை தொடர்ந்து இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இதில் திமுக வேட்பாளர் அன்னியூர் திரு சிவா, பாமக சார்பில் திரு சி அன்புமணி, நாம் தமிழர் கட்சி சார்பில் திருமதி அபிநயா உட்பட மொத்தம் 29 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்று முன்தினம் நடைபெற்றது. மொத்தம் 1,95,495 பேர் வாக்களித்த நிலையில் 82.48% வாக்குகள் பதிவாகின. வாக்குப்பதிவு இயந்திரங்களும் விவிபேட் கருவிகளும் சீல் வைக்கப்பட்டு பனையபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டிருக்கும் வாக்கு எண்ணும் மையத்தில் வைக்கப்பட்டுள்ளன. அங்கு நாளை 20 சுற்றுகளாக வாக்குகள் எண்ணப்பட உள்ளன. வாக்கு எண்ணும் மையத்திற்கு 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சிசிடிவி கேமராக்கள் மூலமும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. காலை 8 மணிக்கு தபால் வாக்குகளும் அதைத் தொடர்ந்து மின்னணு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளும் எண்ணப்பட உள்ளன. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் அரசியல் சதி உள்ளதாகவும் ஆம்ஸ்ட்ராங், ஆருத்ரா, பாஜக என முக்கோண தொடர்பு இருப்பதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த 5ஆம் தேதி சென்னை பெரம்பூரில் தனது வீட்டருகே நின்று கொண்டிருந்த ஆம்ஸ்ட்ராங்கை ஒரு கும்பல் வெட்டி கொலை செய்தது. இந்த வழக்கில் கூலிப்படை கும்பல் தலைவன் ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு உள்பட 11 பேரை செம்பியம் போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலினை சந்தித்து பேசிய பின் பேட்டியளித்த திருமாவளவன் இக்கொலையில் அரசியல் சதித்திட்டம் இருப்பதாக கூறினார். ஆருத்ரா கோல்டு விவகாரத்திலே சம்பந்தப்பட்டவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் பொறுப்பிலேயே இருக்கிறார்கள். இப்போது ஆம்ஸ்ட்ராங் கொலையில் ஆருத்ரா கோல்டு விவகாரமும் பேசப்படுகிறது. பாஜக இதில் வலிந்து தலையிட்டு சிபிஐ விசாரணை கோருகிறது. இதுபோன்ற விவகாரங்கள் விசாரணைக்குரியவையாக உள்ளன. ஆம்ஸ்ட்ராங் கொலையில் சம்பந்தப்பட்ட நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் உறுதியளித்துள்ளதாக திரு திருமாவளவன் தெரிவித்தார். ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக அரசு பள்ளியில் இடம் கொடுத்ததுடன் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய உத்தரவிட்டதற்காக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்ததாகவும் அவர் கூறினார். இனி வருவது செய்தி துளிகள். டெல்லி பல்கலைக்கழகத்தின் சட்டப்படிப்பில் மனுஸ்மிருதி பாடத்தை சேர்த்ததற்கு கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் அது நீக்கப்படுவதாக துணைவேந்தர் திரு யோகேஷ் சிங் அறிவித்துள்ளார். ஜூலை 1ஆம் தேதி முதல் ஹிந்தி கலந்த சமஸ்கிருத பெயரில் 3 புதிய சட்டங்களை மத்திய பாஜக அரசு அறிமுகப்படுத்தியதை கண்டித்து நாடு முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் சட்டப்படிப்பில் மனுஸ்மிருதியை புகுத்த மத்திய அரசின் டெல்லி பல்கலைக்கழகம் முயன்றது அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லியில் மின் கட்டணம் உயர்த்தப்பட்ட நிலையில் ஆளும் ஆம் ஆத்மி அரசை கண்டித்து பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாஜக மாநில தலைவர் திரு வீரேந்திர சச்தேவா தலைமையில் டெல்லி தலைமைச் செயலகம் நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற அவர்கள் முதலமைச்சர் திரு கெஜ்ரிவால் ராஜினாமா செய்ய கோரி முழக்கமிட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். தெலுங்கு தேசம் கட்சி எம்எல்ஏ திரு ரகுராமகிருஷ்ணராஜு தன்னை அடித்து துன்புறுத்தியதாக அளித்த புகாரில் ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் திரு ஜெகன்மோகன் ரெட்டி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திரு ரகுராமகிருஷ்ணராஜு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இருந்தபோது திரு ஜெகன்மோகனை விமர்சித்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் போலீசார் அடித்து துன்புறுத்தியதாக அவர் புகார் தெரிவித்துள்ளார். அதன் பேரில் முன்னாள் டிஜிபி திரு சுனில்குமார், உளவுத்துறை ஐஜி திரு சீதாராம ஆஞ்சநேயலு ஆகியோர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கள்ளச்சாராயம் தயாரித்து விற்றால் ஆயுள் தண்டனை வழங்கவும் 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கவும் வழிவகை செய்யும் மதுவிலக்கு சட்டத்திருத்த மசோதாவுக்கு தமிழ்நாடு ஆளுநர் திரு ஆர்.என். ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். இந்த மசோதா கடந்த மாதம் 29ஆம் தேதி சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. மதுரையில் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சிலர் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை புதூர் 3 மாவடி அடுத்த சம்பக்குளம் கால்வாயை ஒட்டிய இடத்தில் உள்ள வீடுகள், கடைகளை அகற்றுவது தொடர்பான வழக்கில் பொதுப்பணித்துறையினருக்கு சாதகமாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனையடுத்து ஆக்கிரமிப்புகளை அகற்றச் சென்ற அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அப்பகுதி மக்கள் ஜேசிபி வாகனத்தை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
மதுரையிலிருந்து அயோத்திக்கு ஆன்மீக சுற்றுலா அழைத்துச் செல்வதாக கூறி 106 பேரிடம் பணம் வசூலித்து மோசடி செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலத்தைச் சேர்ந்த ஜேபி டிராவல்ஸ் என்ற நிறுவனம் நபர் ஒருவருக்கு விமான கட்டணம், தங்கும் வசதி உள்பட சுற்றுலா அழைத்துச் செல்வதற்காக 29,000 ரூபாய் வசூல் செய்துள்ளது. அதன்படி இண்டிகோ விமானத்தில் டெல்லி செல்ல அந்த நிறுவன மேலாளர் ராஜா என்பவர் இன்று மதுரை விமான நிலையத்திற்கு பயணிகளை அழைத்து வந்தார். ஆனால் பயணச்சீட்டுகள் எதுவும் முன்பதிவு செய்யப்படாததால் அவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். கோபி அருகே உள்ள கொடிவேரி அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. ஆண்டுதோறும் இந்த அணையிலிருந்து இருபோக சாகுபடிக்காக தடப்பள்ளி, அரக்கன்கோட்டை பாசன வாய்க்கால்களில் திறக்கப்படும் தண்ணீரை நம்பி 25,000 ஏக்கரில் நெல் பயிரிடப்படுகிறது. இதேபோல் பவானியில் உள்ள காளிங்கராயன் அணையிலிருந்து வாய்க்கால் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் 15,000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும். உதகை அருகே வாழைத்தோட்டம் கிராமத்தில் இன்று அதிகாலை நியாய விலைக் கடையின் ஜன்னலை உடைத்து உணவுப் பொருட்களை யானை உண்டு அட்டகாசம் செய்தது. சத்தம் கேட்டு வந்த கிராம மக்கள் யானையை விரட்டி அடித்தனர். முதுமலை புலிகள் காப்பகத்துக்கு உட்பட்ட சிங்காரா வனப்பகுதியில் அமைந்துள்ள வாழைத்தோட்டம் கிராமத்தில் சில நாட்களுக்கு முன் புகுந்த மக்னா யானை 2 கடைகளை உடைத்து உணவுப் பொருட்களை சூறையாடியது. அந்த மக்னா யானை சென்ற பின் தற்போது வந்துள்ள யானையை கும்கிகள் உதவியுடன் வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என கிராம மக்கள் கோரியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பாகலூர் சாலையில் நல்லூர் பகுதியில் உள்ள போக்குவரத்து துறை சோதனைச் சாவடியில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய திடீர் சோதனையில் கணக்கில் காட்டப்படாத 2,90,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. குமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தைக்கு மல்லிகை, பிச்சிப்பூ வரத்து குறைவால் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. சில நாட்களுக்கு முன் கிலோ 300 ரூபாய்க்கு விற்ற பிச்சிப்பூ இன்று ஒரே நாளில் 1000 ரூபாய் உயர்ந்து 1,300 ரூபாய்க்கும், சில்லறை விலையில் 1,450 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. 250 ரூபாய்க்கு விற்கப்பட்ட மல்லிகைப்பூ 700 ரூபாய்க்கும், சில்லறை விலையில் 900 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. தமிழ்நாடு முழுவதும் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 65 திருக்கோயில்களில் இன்று குடமுழுக்கு வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் கோயில் குடமுழுக்கு விழாவில் ஏராளமானோர் தரிசனம் செய்தனர். கரூர், தேனி, சேலம், கன்னியாகுமரி, திருச்சி உள்ளிட்ட இடங்களில் உள்ள திருக்கோயில்களிலும் குடமுழுக்கு கோலாகலமாக நடைபெற்றது. திமுக அரசு பொறுப்பேற்றது முதல் இதுவரை 1,856 கோயில்களில் குடமுழுக்கு நடத்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 622 புள்ளிகள் அதிகரித்து 80,519 புள்ளிகளாக உள்ளது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிஃப்டி 186 புள்ளிகள் உயர்ந்து 24,502 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 54,600 ரூபாயாகவும், 1 கிராம் 6,825 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 100 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கியுள்ளது. சாதாரண வேலையில் சேர நீண்ட வரிசையும் கூச்சல் குழப்பமும் ஏற்படும் நிலையில் புதிய இந்தியாவை பிரதமர் மோடி உருவாக்கியிருப்பதாக ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.